பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லேருந்து அனைத்து கிரகங்களுமே அதில் அடங்கி இருக்குங்க. உயிரற்ற பொருட்களாகட்டும், உயிருள்ள பொருட்களாகட்டும், எல்லாமே அதன் கிரகங்களை சார்ந்தே இருக்கின்றது. அப்படிங்கும்போது இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பள்ளி பருவத்தில் இருக்கிற ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க படிச்சுட்ருக்குறாங்க. நாங்கள் அப்படின்னா கட்டாயம் அவங்க உபயோகப்படுத்துகிற புக் ஆகட்டும், நோட் ஆகட்டும், பென் ஆகட்டும், மேஜை ஆகட்டும், எதுவாயினும் சரிங்க, காலில் மிதிக்கிறதோ காலில் உதச்சி தள்ளுறதோ அதெல்லாம் 100% பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல புதன் பகவான் பாதிக்கப்படுறார். அப்போது கல்வி சார்ந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு தடையாக ஏற்படுது. இதுவே வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீடு துடைக்கும் போதோ அந்த தூய்மைப்படுத்துகிற பொருளையோ காலால் எட்டி உதைக்கிறது, அப்படியே தள்ளி விடுறது, இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்க, உணவு அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்க. இதுவே ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வண்டி வாகனம் யூஸ் பண்ணுறாங்க, 2 வீலரை எட்டி உதைக்கிறாங்க, கார் எட்டி உதைக்கிறாங்க, இல்லை அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டேபிளை நகர்த்தி அதை கையில் கூட நகர்த்த மாட்டாங்க, அப்படியே காலில் நகர்த்துறது, இந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. காரணம் என்னன்னா, நிச்சயம் அந்த இடத்துல தொழில் சார்ந்த பாதிப்பு, அந்த ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மன உளைச்சலை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நிச்சயம் அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நிச்சயம் ஏற்படுத்துங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செப்பல் போடுறீங்க இல்லையா, செப்பலை விட்டுட்டு கையில் தாங்க எடுத்து வைக்கணும். காலில் கூட அந்த ரெண்டு விரலில் எடுத்து வைப்பாங்க, இப்படி தள்ளி விடுவாங்க. கட்டாயம் கூடவே கூடாதுங்க. அங்கே கூட சனி பகவானை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் என்ன தொந்தரவு வருமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுதான் நான் முதல் எடுத்துன்னே சொன்னேன் இல்லையா, நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து எல்லாமே கிரகத்தன்மை, கிரகத்தினுடைய காரகத்துவம் நிறைந்த பொருட்கள் மட்டுமே எல்லாமே இருக்குங்க. எல்லா பொருட்களுக்கும் கிரக காரகத்துவம் இருக்குது. அப்போ அந்த பொருட்களை நம்ம அவமானப்படுத்துகிறோம், மிதிக்கிறோம், தள்ளி விடுறோம் அப்படின்னா அந்த கிரகத்தையே நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி தானே ஆகுது. அதனால இது சின்ன விஷயமா இருந்தால் கூட நிச்சயம் நிறைய நபர்களுக்கு பயன்படும் மாதிரி இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்குங்க.